ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பல்வேறு கோணத்தில் பல்வேறு கிருஷ்ணர். கிருஷ்ணர் மதுராவிற்கு வந்து கம்சனின் மல்லர்களுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார். இது அனைவருக்கும் தெரிந்த கதை. அந்த அரங்கினுள் அவர் நுழைந்த போது அங்கிருந்தவர்கள் அவரை எவ்வாறு கண்டனர் என்பதே தெரியாத துணுக்கு. அரங்கின் வாயிலில் இருந்த குவலயாபீட என்ற யானையை கொன்று தமது சக்தியை அனைவருக்கும் வெளிப்படுத்திய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அண்ணன் பலராமருடன் அரங்கினுள் நுழைந்தார். அத்தருணத்தில் அந்த அரங்கில் இருந்த ஒவ்வொருவரும் கிருஷ்ணருடனான தத்தமது உறவிற்கு ஏற்ப அவரை கண்டனர். அதாவது ஒரே தருணத்தில் கிருஷ்ணர் அனைவருடனும் பக்தி விதமான காப்பிய சுவையை, ரசத்தை வெளிப்படுத்தினர். அங்கிருந்த மல்லர்கள் தங்களால் கிருஷ்ணருக்கு மரணம் நிகழப் போகிறது என்று செருக்குடன் இருந்த சமயத்தில் கிருஷ்ணரின் வஜ்ராயுதம் போன்ற திருமேனியை கண்டு கடும் சினம் கொண்டனர். அதனால் அவர்கள் அவரை இடியாக கண்டனர். இது ரௌத்ர ரசம், அதாவது சினஞ்சுவை. அங்கிருந்த மக்களும் அரசர்களும் கிருஷ்ணரின் திருமேனியில் அற்புதமான அவயங்களை கண்டு வியப்புற்றதால் அவரை மனிதகுல மாணிக்கமாக கண்டனர். இது அற்புத ரசம், வியப்பு சுவை. அங்கிருந்த இளம் கன்னியர்கள் கிருஷ்ணரின் பேரழகை கண்டு வசப்பட்டதால் அவர்கள் அவரை மன்மதனின் ஸ்வரூபமாக கண்டனர். இது சிருங்கார ரசம். அங்கிருந்த கிருஷ்ணரின் நண்பர்கள் அவரது கரத்தில் ரத்தம் தோய்ந்த யானை தந்தத்தை கண்டு சிரிப்பு உண்டானதால் அவர்கள் அவரை தங்களது அன்பிற்கு பாத்திரமான கோபாலனாக கண்டனர். ஹாஷ்ய ரசம், அதாவது நகைச்சுவை ரசம். அங்கிருந்த தீய அரசர்கள் தங்களை அடக்கியாளும் ஒரு சக்தியாக கிருஷ்ணரை கண்டனர். அதனால் கிருஷ்ணரின் வீரத்தை உணர்ந்தனர். வீரிய ரசம், அதாவது வீரச்சுவை. பெற்றோர்களின் ஸ்தானத்தில் இருந்த பெரியோர்களின் பார்வையில் கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக தோன்றினர். அதனால் அவர்கள் மல்லர்களால் கிருஷ்ணருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினர். அந்த இரக்கத்தினால் கருண ரசம், கருணை சுவை தோன்றியது. கம்சனோ கிருஷ்ணரை தன்னை கொல்ல வந்துள்ள எமனாக கண்டான். அந்த பயத்தினால் அவனில் பயானக ரசம், அதாவது அச்சச்சுவை தோன்றியது. அடுத்ததாக அறிவற்றவர்கள் கிருஷ்ணரின் உண்மை ஸ்வரூபத்தை அறியாமல் சிறுவனை போல தோன்றும் கிருஷ்ணரில் பேராற்றல் உள்ளதே என்ற எண்ணத்தில் ஒரு அருவருப்பை வெளிப்படுத்தினர். அது பிபத்ஷ ரசம், அதாவது இழிவுச்சுவை. யோகிகள் அவரை பரம்பொருளாக பார்த்தனர். சாந்தரசம். விருஷ்ணி குலத்தவர்கள் கிருஷ்ணரை தங்களது இஷ்ட தெய்வமாக பிரேமையுடன் அன்புடன் கண்டனர். பக்தி ரசம். கிருஷ்ணர் அந்த மல்யுத்த அரங்கினுள் நுழைந்த சம்பவம் இத்தகு விசேஷ தன்மையுடன் விளக்கப்பட்டுள்ளது. ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம், அத்தியாயம் 43, பதம் 17. அதற்கான ஸ்ரீதர சுவாமியின் உரையில் கிருஷ்ணர் நுழையும் போது அங்கு அனைவரும் பார்த்த விதங்களை பற்றி இவ்வளவு விபரமாக விளக்கப்பட்டுள்ளன. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.